Hi viewers, welcome to JK Samayal. நம்ம இன்னைக்கு வீட்லயே ஈஸியா பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த வெயில் காலத்துல வீட்ல சில்லுன்னு இந்த பால் யூஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரல எல்லாரும் இஷ்டமா சாப்பிடுவாங்க. அது நம்ம செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். க்ரீம் மில்க், வெனிலா எசன்ஸ், நான் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் யூஸ் பண்ணலாம். சுகர் ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன். இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சப்ஜா விதைன்றது இந்த மாதிரி இருக்கும். இது எல்லா ப்ரொவிஷனல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபுட் கலருக்காக இந்த மாதிரி ரோஸ் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இந்த சப்ஜா விதையில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். அந்த சீட்ஸ் நல்லா தண்ணியில் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி மில்க் எடுத்துங்க. ரா மில்க் இது இன்னும் நான் பாயில் பண்ணல. இதை இந்த மில்க்கு இந்த எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த அரிசி மாவு எதனால் கலக்கிறோன்னா, நம்ம செய்யும்போது நல்ல திக்காக அந்த மில்க் எடுத்துகிட்டு வரும். இதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காவும் யூஸ் பண்ணலாம். ஏலக்காய் தூள் போட்டாலும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மில்கை ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும், அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மாதிரி கொதி வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கலரி விட்டுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. கொஞ்சமாக இந்த வெனிலா எசன்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க அந்த ரோஸ் மிக்ஸ் ஒரு 2 ட்ராப் கொடுத்துறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பிடிக்காதவங்க ஏலக்காய் தட்டி போட்டு கொடுத்தீங்கன்னா அது ஏலாச்சி ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இது கொஞ்சம் திக்காகட்டும், கொதிக்கிட்டோம். அது வரலும் லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் திக்கானோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த பால் இப்போ நம்ம கொஞ்சம் திக்கானோன்னு இறக்கணும். இறக்கி ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். வேணும்னா ஐஸ் க்யூப்பும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கிறதுனா எடுத்து இந்த சில்லுன்னு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி சர்வ் பண்ணோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சப்ஜா விதைங்க, இங்கே பாருங்கள், இது நல்லா ஊறி வந்திருக்கு. இது ஒரு டம்ளரில் போட்டுங்க. இது நல்லா சில்லுன்னு இந்த வெயிலுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த சப்ஜா விதை உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹீட்டையும் நல்லா நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான பால் சர்பத் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JK வியூவர்ஸ்.